வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் புருஷை வக்கரதுண்டன் தன்னோ திந்தி புருஷோய ஓம் ஸ்ரீம் கிரீம் க்ளீம் க்ளூம் கம் கணபதியே நமக. ஓம் கிரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய உதேச குரு சுக்கிர சனி பிரச்சராக கேதவ நமக. ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபூத விசேஷம் மங்களங்க பஞ்சபூத விசேஷம் கங்குவம் பஞ்சபூத விசேஷம் உண்டு அங்குவம் பஞ்சபூத விசேஷம் சுவாக. 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபூதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறேன். ஓம் சரவண பவாய நமக. முருகா, இன்னைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா, மீன லக்னத்திற்கு கேது பகவான் நின்ற ஸ்தான பலன்கள் என்ன அப்படின்னு தான் நம்ம ஜென்ரலாக இன்னைக்கு பேச போகிறோம். ஓகேங்களா? என்னுடைய வீடியோவை நிறைய பேர் பார்த்துட்டு வர்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு வர்றீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் பார்த்தோம்னா ஒவ்வொரு கட்டத்துலையும் கேது பகவான் நிற்கும் போது என்ன மாதிரி வழிபாடுகள் செய்யணும், என்ன பரிகார பூஜைகள் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு விஷயம் நல்ல நல்ல விஷயங்கள் சொல்லிட்டு வரேன். அது உங்களுக்கும் பயன்படும், மற்றவர்களுக்கும் பயன்படும். ஓகேங்களா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? மீன லக்னத்துக்கு பார்த்தோம்னா ஜென்ம கேதுவாக லக்னத்தில் அமரும் போது கேது பகவானோட அதிதேவதை விநாயகர் பெருமான். ஓகேங்களா? இவருடைய ஸ்தலங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா கீழ்பெரும்பள்ளம், கும்பகோணம் மாவட்டத்தில் இருக்கிற கீழ்பெரும்பள்ளம், அப்புறம் பார்த்தா பாம்பு மேற்காடு, கேரளாவில் பாம்பு மேற்காடு, மன்னர்ஷாலா, காலஸ்திரி, சுப்பிரமணியா, ஓகேங்களா, அப்புறம் திருப்பாம்புபுரம், இந்த மாதிரி ஸ்தலங்கள் புகழ்பெற்ற பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கலாம். கொடுமுடியிலும் வழிபாடுகள் வச்சுட்டோம்னா ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படுத்தி தரும். கேதுனால மிகப்பெரிய கடுமையான தோஷங்கள் ஜாதகத்துக்குன்னா சர்வ பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செய்கிறது ஒரு உத்தமமான பலாபலன்கள் தரும், நன்மைகள் அதிகமாக தரும். சிவபார்வதி நாகத்தை பிரதிஷ்டை பண்ணி வழிபாடு செய்கிறது ஒரு அற்புதமான பலன்கள் தரும். கேதுனால் கடுமையான தோஷம் இருக்கும்போது இந்த வழிபாடுகள் வச்சுக்கணும். ஓகேங்களா? ஜென்ம கேதுவாக மீன லக்னத்தில் அமரும் போது பிரச்சனை போராட்டங்கள் அதிகமாக ஏற்படும். குரு பார்வை பெற்று அமர்ந்ததுன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். குரு பார்வை பெற்றவங்க ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாகும், நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும், பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், புகழத்தக்க மனிதராக அவங்க இருப்பாங்க. அதாவது முக்தி ஸ்தலங்கள், அதாவது புகழ்பெற்ற ஜீவசமாதிகளெல்லாம் போய் வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் ஏற்படும், நன்மைகள் அதிகமாக தரும். மீன லக்னத்தில் கேது பகவான் அமரம் பெற்று குருவோட சேர்ந்து இருந்தாலும் சரி, குரு பார்வைக்கு உட்பட்டு அமர்ந்தாலும் இது மாதிரி வரும். அதே இந்த குரு பார்வை பெறாமல் தனிச்சு நிற்கிறாரு, அப்போ நம்மளுக்கு பலன்கள் ஆவரேஜாக தான் இருக்குது, நற்பலன்கள் நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும், குடும்பத்தில் பிரச்சனை போராட்டங்கள் ஏற்படும். அந்த மாதிரி டைமில் நான் சொன்ன பரிகாரங்களை நீங்கள் செஞ்சுக்கிறது நற்பலன்கள் தரும். குரு ஆலங்குடியில் போய் வழிபாடு செஞ்சுக்கிறது, கணபதி வழிபாட்டை வச்சுக்கிறது, ஓகேங்களா, ஆஞ்சநேயர் வழிபாடுகள் வச்சுக்கிறது, சங்கடகர சதுர்த்தி அருகும்புல் மாலை சாட்டி அர்ச்சனை பண்ணுறது, இதெல்லாம் ஒரு நற்பலன்களை மிகுதியாக தரும். அடுத்து பார்த்தோம்னா 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், கல்விஸ்தானங்கிற இடத்துல கேது நிற்கும்போது, செவ்வாய் வாழ்க்கையில் நிற்கும்போது பார்த்தோம்னா கல்வியில் கொஞ்சம் பிரேக்கப், மாணவ பிராயத்தில் இருந்தால் கல்வியில் கொஞ்சம் பிரேக் ஆகி மறுபடியும் படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்படும், கல்வியில் தடை தாமதங்கள் ஏற்படும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் ஏற்படும், வருமானத்திற்கு பிரச்சனை, தனத்துக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். கேது எந்த ஸ்தானத்தில் இருக்கிறாரோ அதை கெடுப்பார். ஓகேங்களா? கேதுவை போல் கெடுக்கிற கிரகம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? அதனால அந்த ஸ்தானத்தில் அதை கெடுப்பார். அது குரு பார்வை பெற்றோ அந்த நின்ற வீட்டுக்கு அதிபதி நல்ல கண்டிஷனில் இருந்தாரோ, அல்லது தேவி நட்சத்திர அதிபதி நல்ல பொசிஷன் இருந்தாரோ இந்த பிரச்சனைகளெல்லாம் வராது. நான் சொல்கிறேன், கெடுபலன்கள் குறைந்து நற்பலன்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி முருகப்பெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கிறது, ஆறுபடை வீடு முருகனை வழிபாடு செய்கிறது, கேது செய்யறது ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்ம பண்ணுறது நல்லா இருக்கும். ஓகேங்களா? அடுத்து விநாயகர் பெருமான் வழிபாட்டை வச்சுக்கிறது ஒரு உத்தமமான நற்பலன்களை மிகுதியாக தரும். ஓகேங்களா? அடுத்தது தைரியம் வீரிய வெற்றி ஸ்தானம், ரிஷபத்தில் கேது பகவான் நிற்கும்போது மீன லக்னத்துக்கு பார்த்தோம்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஒரு தைரியம், வீரியம், வெற்றியம் அப்படிங்கிற ஸ்தானம் போது எல்லாமே முன்னேற்றங்கள், போட்டி பந்தயங்கள் வெற்றி ஏற்படும், நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். எல்லா விதத்திலுமே நல்ல முன்னேற்றமான ஒரு டைம் தான் அந்த கேது. கேது 7 காலங்கள் நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். இதில் குரு பார்வை பெற்று அமர்த்துனா இன்னும் பலன்கள் நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது கேதுக்கு 3, 6, 11 நல்ல ஸ்தானங்கள், அதனால ஒன்றும் பிரச்சனை இருக்காது, ஒன்றும் கவலைப்படுற விஷயம் இல்லை. அதே நின்ற ஸ்தானாதிபதி கெட்டு போயோ அல்லது அஸ்தங்கமாயோ வேற ஏதோ பொசிஷனில் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். குரு பார்வை இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படும். முறையான பரிகார பூஜைகள் நம்ம செஞ்சுக்கணும். மகாலட்சுமி வழிபாடு வச்சுக்கணும், கணபதி வழிபாடு வச்சுக்கணும், ஆஞ்சநேயர் வழிபாட்டை வச்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா 4ஆம் இடம்
சுகஸ்தானம், உயர்கல்வி ஸ்தானம், மண் மனை வீடு வாசல் சொத்துக்கு உண்டான ஸ்தானம் அப்படிங்கிறத 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல பார்த்தோம்னா நம்ம இருக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? தாயாருக்கு உடல்பாதைகள், உடல்பிடிகள், கற்பு நிலையில பிரச்சனைகள் ஏற்படுறது இதெல்லாம் ஏற்படாது. கற்பு ஸ்தானம் 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகேங்களா? கேது பார்த்தோம்னா எல்லா விதத்திலும் நம்மளுக்கு இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல இருக்கணும். அப்போ நம்ம மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும். ஓகேங்களா? மகாவிஷ்ணு வழிபாட்டை வச்சுக்கணும். ஸ்ரீரங்கம் வழிபாடை வச்சுக்கிறது நற்பலன்களை மிகுதியாக தரும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நான் சொன்ன கெடுபலன்கள் எல்லாம் குறைந்து நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். அடுத்து 5ஆம் இடம் கடகம், சந்திரனோட வீடு. இந்த இடத்துல இருக்கும்போது புத்திரதோஷத்தை ஏற்படுறோம். அப்போ புத்திரதோஷம் ஏற்படும். 2வது சந்திரனோட சேர்ந்து நின்னாலோ, அல்லது சந்திரனோட வீட்டில் நின்னாலோ, அல்லது சந்திரனோட நட்சத்திரம் ஏறி நின்னாலோ மதுர தோஷத்தை ஏற்படுத்துவார். ஓகேங்களா? சூரியன் சந்திரன் ஜென்ம பகையாளிகள், கேதுவுக்கு ராகுவுக்கு. அதனால பார்த்தோம்னா புத்திரதோஷம் கொஞ்சம் கடுமையாக ஏற்படும். அதனால அதுக்குண்டான வழிபாடுகள் முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பண்றது, முறையான வழிபாடுகள் வச்சுக்கிறது, நீர்நிலையில் போயிட்டு அதுக்குண்டான வழிபாடுகள் வைக்கிறது ஒரு அற்புதமான நற்பலன்கள் தரும். குரு பார்வை பெற்று அமர்ந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்து 6ஆம் இடம் தைரிய வீதி வெற்றி ஸ்தானம், ருணரோண சத்ருஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல. ஓகேங்களா? 6ஆம் இடம்ங்கிறது ருணரோண சத்ருஸ்தானம். அந்த இடத்துல சூரியனோட வீட்டில் அமரும் போது நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். ஆனால் இருக்கும்போது அது சூரியனோட வீடு கேது அமரும் போது சூரியநாராயண கோயில் போயிட்டு வழிபாடுகள் வச்சுக்கிறது நற்பலன்களை மிகுதியாக தரும். சூரியநாராயண கோயில் போயிட்டு உங்கள் வயதுக்கு ஏற்ற விளக்கு ஏற்றுறது, அங்கே இருக்கிற 9 நவகிரகத்துக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்யறது, சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணுறது, இது மாதிரி நம்ம பண்ணும்போது சூரியநாராயண கோயில் ஆடுதுறையில் பண்ணும்போது நற்பலன்கள் மிகுதியாக ஏற்படும். முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் பண்ணுறது நன்மைகள் அதிகமாக தரும். பிதுர் தோஷத்தை ஏற்படுத்துவார் அந்த இடத்துல இருக்கும்போது. அதுக்கு கேதுவுக்கு கெட்டவன் கெட்டஸ்தானம் இருக்கின்றால் கிட்டிடும் ராஜ்யோகம்ங்கிற அமைப்பு இருந்தாலும் கூட அது சூரியனோட வீடுங்கிறதுனால நம்ம அது பரிகாரங்களை நம்ம செஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 7ஆம் இடம். 7ஆம் இடத்துல பிஸ்னஸ் பிஸ்னஸ் பார்ட்னர் சொல்வது மனைவி சொல்லக்கூடிய ஒரு கணவன் சொல்லக்கூடிய ஒரு இடம் 7ஆம் இடம். கண்ணியில் அவர் இருக்கும்போது பார்த்தோம்னா புதனோட வீட்டுக்கும் போது ஒரு ஆவரேஜான நற்பலன்கள் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இருந்தபோது அந்த இடத்துல பிரிவினை பிரச்சனைகள், அந்த புதன் கெட்டு போய் நின்னாலோ, அல்லது அவர் ஏறிய நட்சத்திராதிபதி கெட்டு போய் நின்னாலோ, குரு பார்வை இல்லாமல் இருந்தாலோ களத்தில் பிரச்சனைகள் ஏற்படும், சண்டை சச்சரவுகள் ஏற்படும், குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பிரச்சனைகள் ஏற்படும், கோர்ட்டு கேஸ் வில்லங்கம்லாம் ஏற்படும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதே குரு பார்வை பெற்று அமர்ந்ததுன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். குரு பார்வை இருக்கணும், புதன் நல்ல கண்டிஷனில் இருக்கணும், அவர் ஏறிய நட்சத்திராதிபதி நல்ல பொசிஷனில் இருக்கணும். இந்த 3 நல்ல கண்டிஷன் இருந்துட்டால் நம்ம பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? அடுத்தது அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம் துலாம் சுக்கரனோட வீடு. இந்த இடத்துல இருக்கும்போது பார்த்தோம்னா கலத்தர தோஷத்தை ஏற்படுத்துவார். ஓகேங்களா? கலத்தர தோஷத்தை ஏற்படுத்துவார். சுக்கரன் நல்ல கண்டிஷனில் இருந்துட்டால் பிரச்சனை இல்லை அப்படின்னா பிரச்சனை, போராட்டம், சண்டை சச்சரவு, குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் பிரிவினைகள் ஏற்படுறது, ஆயுளில் பிரச்சனை ஏற்படுறது, வண்டி வாகனங்கள் விபத்து ஏற்படுறது, இது மாதிரி கெடுபலன்கள் அதிகமாக நடக்கும். அதனால இதே குரு பார்வை பெற்று அமைச்சாங்கன்னா நற்பலன்கள் மிகுதியாக நடக்கும். நல்லா இருக்கும். ஒன்றும் கவலைப்படணுங்கிற விஷயம் கிடையாது. ஓகேங்களா? அப்போ பார்த்தோம்னா சுக்கரன் கஞ்சனூர் சுக்கரனுக்கு 21 விளக்கேற்றி அர்ச்சனை பண்ணுறது, ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கிறது, கணபதி வழிபாட்டை வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு நற்பலன்கள் தரும். சர்ப்பசாதி பரிகாரங்கள் எல்லாம் செய்யறது ஒரு அற்புதமான நல்ல பரிகாரங்களை தரும். கேது 8ஆம் இடத்துல நிற்கும் போது. ஓகே, அது போக அவர் எந்த கிரகத்தோட சேர்றாருங்க பொறுத்து பலன்கள் மாறுபடும். அது தன்மை பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா 9ஆம் இடம் பாகிஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல கேது நிற்கும்போது, விருச்சிகத்தில் நிற்கும்போது பார்த்தோம்னா செவ்வாயோட வீடு பகை வீடு. ஓகேங்களா? அப்போ முருகப்பெருமான் வழிபாடு வச்சுக்கணும். தந்தையாருக்கு உடல் உபாதைகள், உடற்புண்ணியங்கள் ஏற்படும். புண்ணிய சேத்திரங்களை போய் வழிபட முடியாத நிலை ஏற்படும் தனிச்ச கேதுவாக இருந்தால். இதே செவ்வாய் நல்ல ஆட்சி பலம் உச்சபலம் பெற்று நல்ல கேந்திர திரிகோணங்களாக நல்ல பலம் பொருத்தி இருந்தாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி செவ்வாய் ஏறிய நட்சத்திராதிபதி நல்ல கண்டிஷன் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. குரு பார்வை பெற்று அமர்ந்தாலும் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஓகேங்களா? அது இல்லாத பட்சத்தில் உங்கள் சுயஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கணும். அந்த 7 வருட காலங்கள் நடக்கும்போது அல்லது எந்த திசை நடந்தாலும் அவர் புத்தி வரும் காலத்தில் அது சுயஜாதகத்தில் அவர் கேது என்ன கண்டிஷன் இருக்காங்கிறத பார்த்துட்டு நம்ம பரிகார பூஜைகள் செய்யும்போது நற்பலன்கள் ஏற்படும். குரு பார்வை பெற்று அமர்ந்தாருன்னா ஆன்மீக சிந்தனை அதிகமாக இருக்கும். பல புண்ணிய சேத்திரங்களுக்கு போய் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு ஏற்படும். ஓகேங்களா? நன்மை தீமை ரெண்டுமே இருக்கு. அவங்களுடைய சுயஜாதகத்தை பொறுத்துதான் கேது எந்த இடத்துல நின்றாலும் அவருடைய பலன்கள் மாறுபடும். கேதுனாலே நம்ம கஷ்டம் தான் அப்படின்னு நம்ம நினைக்கிற அவசியம் கிடையாது. ஓகேங்களா? பெரும்பாலும் அவர் நிறைய கஷ்டங்களை தான் கொடுப்பாரு. ஆனால் குரு பார்வை பெற்றோ அவர் ஆட்சி பலம் பெற்றோ அவர் நின்ற ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று நின்னாலோ பிரச்சனைகள் இல்லை. அடுத்தது 10ஆம் இடம் குருவோட வீடு.
இங்கே வந்து தொழில் ஸ்தானம் ஓகேங்களா. இந்த இடத்துல வந்து குரு நல்ல கண்டிஷன் தான் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும், லாபங்கள் ஏற்படும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா. அதே அவர் குரு வந்து கெட்டு போய் நின்னார்னா பல தொழில்கள் அமைஞ்சது, தொழிலில் நிரந்தரமான தொழில் அமையாமல், நிரந்தரமான உத்தியோகம் அமையாமல் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்ய வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும், தொழில் மூலமாக பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் ஏற்படும், ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அப்போ வந்து நம்ம வந்து குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு, ஆலங்குடி வழிபாடு இதெல்லாம் நம்ம வச்சுக்கிறது நற்பலன்களை தரும். கணபதி வழிபாடு வச்சுக்கணும், ஆஞ்சநேயர் வழிபாடு வச்சுக்கணும், சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் பெருமானோட வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு உத்தமமான நற்பலன்களை தரும். அடுத்து வந்து பார்த்தோம்னா மகர ராசி 11ஆம் இடத்தில் நிற்கும்போது 11ஆம் இடத்தில் எந்த கிரகங்கள் நின்றாலும் நன்மைங்கிற அமைப்பின்படி சனீஸ்வர பகவான் வீட்டில் 11ஆம் இடத்துல கேது நிற்கும்போது நல்ல அற்புதமான நற்பலன்கள் நடக்கும், ஒன்றும் காலப்புறம் என்ற அவசியம் இல்லை. அடுத்து 12ஆம் இடம் பிரயஸ்தானம் புத்திஸ்தானங்கிற இடத்துல அதுவும் சனீஸ்வர பகவானோட வீடாக இருக்கிறதுனால குரு பார்வை பெற்று அமைஞ்சாருன்னா நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும், ஒன்றும் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஓகேங்களா. இப்போ பார்த்தோம்னா மீன லக்னத்துக்கு 12 ஸ்தானங்கள்லையும் கேது பகவான் என்ற ஜென்ரலான பொதுவான பலாபலங்களை பார்த்தோம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் சிம்பிள் அனுப்பிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். என்னிடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரச்சனை பார்க்கணும், திருமணம் பொருத்தம் பார்க்கணுன்னு என்னை பற்றி நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், வாழ்க வளமுடன்.